நீங்க இந்தியாலேயே இப்படி ஒரு கிராமத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த கிராமத்துல சாதி மதம் இல்லைங்க. எல்லாரும் காலையில மசூதிக்கு போனா ஈவினிங் கோயிலுக்கு போவாங்க, நைட்டு சர்ச்சுக்கு போவாங்க. அப்படி ரொம்ப ஒற்றுமையா வாழ்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் வருதுங்க. அது ஒரு நபர் மூலியமா வருது. அந்த பொறாமை வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எப்படி மாறுறாங்க, அங்க நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதுதான் ரொம்ப அழகாவே இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம தூர்தர்ஷினி அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படம் OTTல அவைலபிளா இருக்குங்க. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. ஆரம்பத்திலேயே நான் சொன்ன அந்த அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமம் இப்போ ஆந்திரால தாங்க இருக்கு. இப்ப அந்த கிராமத்துக்குள்ளேயும் ஒரு கலெக்டருடைய வண்டி வருதுங்க. அந்த வண்டியில இருந்து இறங்குற கலெக்டரும் நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடைக்கு வராரு. அந்த டீ கடையிலயும் உட்காந்து ஒரு டீயை சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கிராமத்து மக்கள் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் வேறுபாடு பார்க்காம ஒற்றுமையா பழகுறாங்க. அங்க ஒரு பஸ்ஸும் வர அந்த பஸ்ஸை ஒரு ஹிந்து நிப்பாட்டி அதுல ஒரு கிறிஸ்தவரை ஏத்தி விட்டு அங்க இருக்கிற ஒரு இஸ்லாமியரையும் அவரோட மனைவியையும் பத்திரமா கீழே இறக்கி விட்டு அவங்க வீட்டுக்கும் அனுப்புறாரு. இதை பாக்குற கலெக்டரும் ஷாக் ஆகுறாரு. என்னப்பா இது, நாடு முழுக்க அங்கங்க மத கலவரம், சாதி கலவரம்னு போயிட்டு இருக்கு. உங்க கிராமத்துல இப்படி ஒற்றுமையா இருக்கீங்களே, பரவாயில்ல, ரொம்ப சூப்பரான கிராமமா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த கிராமம் இப்படி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை கொண்டு போறாங்க. ஹரி அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவரு தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. இவர் அதே கிராமத்துல இருக்கிற ஒரு இளைஞர். ரொம்ப சந்தோஷமா தான் நண்பர்களோட சேர்ந்து அவர் வாழ்க்கைய வாழ்வாரு. கதை 90கள்ல நடக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். நம்ம ஹரிக்கு மொத்தம் 4 நண்பர்கள். எப்பவுமே அங்க இருக்கிற ஒரு இடத்துல உக்காந்து எதையனா கதையை பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறது தான் இவனுங்களோட வேலைங்க. ஹரி ரொம்ப நாளாவே வாணி அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிப்பாரு. அதே கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு தான் வாணி. டவுன்ல போயிட்டு காலேஜ் படிச்சுட்டு வரதுனாலயே அந்த கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறது வழக்கம். அதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோங்க. அப்படி நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு போறது, வாணி இருக்காளா இல்லையான்னு அப்பப்போ எட்டி பார்த்துட்டு ஓடி வர்றது வழக்கமா வச்சிருப்பாரு. இவர் எத்தனை வருஷமா இது மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? 15 வருஷமா இந்த காதல் அவருக்குள்ள இருக்கோங்க. சின்ன வயசுல ஆரம்பிச்சிருக்கோம். வாணி பள்ளியில இருந்து இப்போ காலேஜ் வரைக்கும் வாணி கிட்ட அந்த காதலை சொல்லாம தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்பயும் ரொம்ப நேரமா வாணியோடைய வீட்டை தான் அவர் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள வாணி இல்லைன்னு தெரியுது. கொஞ்ச நேரத்திலேயே வாணியோடைய அண்ணன் அந்த வழியா வராரு. இவர் ஒரு மிகப்பெரிய பண்ணையாருன்னு சொல்லலாங்க. பேரு பரணி. சும்மா மீசைய முறுக்கி விட்டுட்டு ஊருக்குள்ள கொஞ்சம் கெத்தா சுத்துறவரு. அதே மாதிரி நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு வேற சமுதாயம். இந்த பரணி நம்ம ஹீரோயின் எல்லாருமே இன்னொரு வேற சமுதாயம். இருந்தாலும் அந்த ஊருக்குள்ள சாதி மதம்லாம் இல்ல பாத்தீங்களா. அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாரும் ஒண்ணுக்கு ஒன்னாதான் பழகுவாங்க. சொந்தக்காரங்க மாதிரி மாமா மச்சான் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டுப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவர் வீட்டு வாசல்ல நின்னுதான் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அத கூட அந்த பரணி தப்பா நினைச்சுக்காம, டேய் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இன்னும் காலேஜுக்கு போலையா, உங்க அப்பா வேற என் தோட்டத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு உதவியா எதனா பண்ணுடா, இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோவும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட அந்த இடத்துல இருந்து கிளம்புற மாதிரி காமிக்க, இப்போ அதே ஊருக்குள்ள சுந்தர் அப்படின்ற மாதிரி ஒரு நபரை காமிக்கிறாங்க. இந்த சுந்தர் முன்ன இந்த பரணின்னு ஒருத்தனை சொன்ன பாத்தீங்களா, அவன் இருக்கிற அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஊருக்குள்ள இது மாதிரி சாதி மதம்லாம் பார்க்காம ஒற்றுமையா பழகிறதுலாம் அவனுக்கு பிடிக்காது. அது இல்லாம பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக்கானவன். இப்ப கூட ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை ஏமாத்தி ஊருக்கு வெளியில ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இந்த சுந்தருடைய வீட்டுல தான் டிவி இருக்கோங்க. அந்த டிவியை பாக்குறதுக்காக ராத்திரி ஆச்சுன்னா ஊர் மக்கள்லாம் அங்க ஒண்ணு கூடிடுவாங்க. தூர்தர்ஷன்ல எதனா படம் போடுவாங்க. அப்படி அந்த படத்தை உட்காந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அதே இடத்துல இந்த சுந்தரம் வந்து உக்காந்துக்கிட்டு அங்க வர அழகான பொண்ணுங்கள் எல்லாம் அவர் சைட் அடிச்சுட்டு இருப்பாரு. அப்படி அங்க டிவி பார்க்கறதுக்கு தான் நம்ம ஹீரோ ராத்திரி 7:30 மணி ஆச்சுன்னா தான் ஃப்ரெண்ட்ஸோட வந்துருவாருங்க. ராணி ஒரு வேளை காலேஜுக்கு போகாம வீட்டுல இருக்கிற சமயத்துல இங்க தான் டிவி பார்க்க வருவாங்க. அப்படி அந்த இடத்துல வச்சு ராணிய பாக்குறது ஹீரோக்கு வழக்கம். ஆனா இன்னைக்கோ ராணி காலேஜுக்கு போயிருக்காங்க போல, ஹாஸ்டல்லயே தங்கிட்டாங்க போல, அதனால ஊருக்கு வரல. அந்த சோகத்தோட நம்ம ஹீரோ இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு பாண்டி அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எந்நேரமும் தின்னுகிட்டே இருப்பான். அங்க சுந்தருடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் ஒரு 4 வடைய சுட்டுட்டு வந்து சுந்தர் கிட்ட கொடுக்க அவர் கீழே தட்டுல வச்சிருக்காரு போல. அங்க கரண்ட் போயிடுது. அதுல ஒரு 3 வடைய இந்த பாண்டி அவன் பாக்கெட்ல தூக்கி போட்டுக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இது நம்ம ஹீரோவுடைய குடும்பங்க. முன்ன சொன்ன
பாத்தீங்களா அந்த மிகப்பெரிய பண்ணையாருடைய தோட்டத்துல தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா வேலை பார்ப்பாரு. காலையில போறவரு நைட் ஆனதுக்கு அப்புறம் தான் வருவாரு. ரொம்ப கஷ்டப்படுற வேலைங்க. அவர் முழுசா நம்புறதே நம்ம ஹீரோவை தான். அவன் எப்படின்னா படிச்சு முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் அவரு நம்புவாரு. ஹீரோவுடைய அம்மா நம்ம ஹீரோக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா கல்யாணம்லாம் செட்டில் ஆகணும், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணி வைக்கணும். ஊருக்குள்ள லூசு பசங்க சீக்கிரமா அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் நம்ம பிள்ளைக்கு பண்ணி வைக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல ஹீரோவுடைய அப்பா இருப்பாருங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வழக்கம் போல தான் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கும் போதோ அங்க திடீர்னு வாணி ஊர்ல இருந்து வந்துட்டா அப்படின்ற மாதிரியும் அவர்கிட்ட வந்து சொல்றாங்க. இவருக்கும் அங்க மிகப்பெரிய சந்தோஷங்க. உடனே தன்னோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஆத்தங்கரையோரம் போறாரு. அங்க ஊருக்குள்ள வரணும் போனோம்னா அங்க ஒரு ஆறு இருக்கோங்க. அந்த ஆத்த கடந்து தான் வர வேண்டி இருக்கும். இப்போ ஹீரோவும் அப்படியே அந்த ஆத்தங்கரையோர் நின்று பார்த்துட்டு இருக்க அங்கதான் வாணி வராங்க. அவ்வளவு அழகுங்க. ஒரு சின்ன பொண்ணா காலேஜ் படிக்க போனவ இப்போ காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு எவ்வளவு பெரிய பொண்ணா வந்திருக்காளே அப்படின்ற மாதிரியும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனா இப்ப நம்மள வாணி ஞாபகம் வச்சிருப்பாளோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ள வருது. கொஞ்ச நேரத்திலேயே வாணியோடைய அண்ணன் அந்த பண்ணையார் அந்த இடத்துக்கு வராரு. அங்க நின்றுட்டு இருக்கிற தான் தங்கச்சியான வாணியையும் அவர் கூட்டிட்டு போக இத பாக்குற ஹீரோவுமே வாணி கிட்ட பேச முடியலையே அப்படின்ற ஒரு உறுத்தல் அவருக்குள்ள இருக்குங்க. இப்ப வாணியவே அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக இதை எல்லாமே ஒரு கடத்துல வாணியும் கவனிக்கிறாங்க. டேய் நீ இன்னும் இப்படிதான் இருக்கியா அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு போக ஆனா ஹீரோ அத ஒரு வேளை நம்மள பார்த்துதான் சிரிக்கிறாளோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா நினைச்சுக்கிறாருங்க. வாணி அவங்க வீடு திரும்புறாங்க. வாணியோடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே மல்லிகா அக்கா அப்படின்ற மாதிரி ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க முழுகாம வேற இருப்பாங்க. அவங்க கணவர் ஆர்மிக்கு போயிருக்கிறதுனால ஒரு தனிமையில தான் இருப்பாங்க. அப்பப்போ வாணி அந்த அக்காவோட பேசுறது உண்டுங்க. அந்த மல்லிகா அக்காக்கும் ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்குங்க. வருஷத்துக்கு ஒரு மாசம் மட்டும் தான் கணவரை பார்க்க முடியும். மாமனார் மாமியார்லாம் இருந்தா வச்சு டைம் பாஸுக்கு அவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ அவங்களும் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய புலம்புறது உண்டு. இன்னொரு பக்கம் அந்த ஊருக்குள்ள புதுசா எம்எல்ஏ ஒருத்தர் வந்திருப்பாருங்க. அவரு நேரா இந்த பண்ணையார தான் பார்க்க வராரு. பண்ணையார்கிட்டயும் வரப்போற எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு கூட நம்ம கட்சிக்கு விழாம இருக்க கூடாது, அதெல்லாம் உன் பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க பேசிக்கிட்டு இருக்க இப்ப ராத்திரி ஆகுதுங்க. அந்த தூர்தர்ஷன்ல டிவி பாக்குறதுக்காக அந்த ஊருக்காரங்களாம் சுந்தர் வீட்டுல கூடுவாங்க பாத்தீங்களா, அப்படி அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு எப்படின்னா வாணி வந்துருவா, ஏன்னா வாணி இப்போ ஊர்ல இருந்து வந்துட்டால, அப்படி இங்க அவ உட்காரும் போதோ அவகிட்ட நம்ம காதல சொல்லிடலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க வாணி வராங்க. நம்ம ஹீரோக்கு அது வரைக்கும் பிளான் பண்ணது வந்த உடனே இப்படி பேச போறேன் அப்படி பேச போறேன்னு நினைச்ச எல்லாமே அங்க பயத்துல மறந்துதுங்க. அவங்களும் அந்த டிவியில ஓடுற படத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா, அதை பார்க்க பார்க்க ஹீரோக்கு அவ்வளோ ஆசைகள் வருது. ராத்திரி படம் பாட்டுட்டு அங்க இருக்கிற பொம்பளை பசங்க எல்லாருமே ஒன்னாதான் வீட்டுக்கு போவாங்க. அப்படி அந்த வாணி பின்னாடியே நம்ம ஹீரோ போறாரு. அந்த கிராமத்துல ஊருக்குன்னு ஒரு திருவிழா நடக்குங்க. அந்த திருவிழால எப்பவுமே சாதி மதம் பார்க்காம எல்லா சமூகத்திலயும் இருக்கிறவங்களும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறது வழக்கம். அதுக்கு அந்த பண்ணையாரான பரணி நிறைய உதவிகள் பண்ணுவாரு. இப்ப கூட அந்த திருவிழாக்கு பண உதவி பண்றதா அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வாக்கு கொடுக்கறாரு. நம்ம வாணியோடைய வீட்டுல மட்டும் தாங்க செல்போன் இருக்கும், ஐ மீன் டெலிபோனு. அப்படி அந்த டெலிபோனுக்கும் ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ஆர்மிக்காரர் இருக்காருல மல்லிகா அக்காவுடைய கணவர், அவர் ஊர்ல இருந்து வரப்போறதா சொல்றாரு. கேட்டதும் வாணிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நேரா மல்லிகா கிட்டயும் வந்து அக்கா ஃபைனலி அண்ணன் ஊர்ல இருந்து வராருன்னு சொல்ல அவங்க கண் கலங்கி போறாங்க. இந்த மல்லிகா அக்கா எப்படி நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தாங்க. ஐ மீன் நம்ம ஹீரோக்கு ஒரு அக்கா முறைன்னு கூட சொல்லலாம். அப்பப்போ நம்ம ஹீரோ மல்லிகா அக்காவுடைய வீட்டுல வந்து அவங்க கூட பேசிட்டு போறது வழக்கம். அவங்க ஊர்ல ஒரு தியேட்டர் இருக்கோங்க. அப்பப்போ அந்த தியேட்டர்ல வந்து 30 நாளுக்கு அப்புறம் வர சில படங்கள் போடுறதுண்டு. இப்பயும் நாகார்ஜுனாவுடைய படங்கள் போறதா அங்க சொல்ல மக்களுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்ப அந்த தியேட்டர்ல போய் படம் பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போக டிக்கெட் கிடைக்காம இப்ப வீட்டுக்கு திரும்புறாரு. இப்படி நம்ம ஹீரோ உதாரித்தனமா சுத்திட்டு இருக்கிற எல்லாத்தையும் அவங்க அப்பாவும் பாக்குறாருங்க. டே மகனே, உன்னை காலேஜ்ல சேர்த்து விட்டதே படிச்சு எதனா டாக்டர் ஆவ, இந்த ஊரை விட்டு போய் ஒரு நல்ல மகாராசனா வாழ்வ அப்படின்ற மாதிரி தான்டா. நீ என்னன்னா இந்த ஊருக்குள்ளேயே இந்த பசங்களோட சுத்திட்டு இருக்கியே, எப்படா முன்னேற போறேன்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாருங்க. இன்னொரு பக்கம் அந்த சுந்தர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சுந்தர் ஒரு நாள் இந்த பண்ணையார பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு வராரு. பண்ணையார் வீட்டுல இல்ல, அவர் தங்கச்சியான நம்ம வாணி தான் இருக்காங்க போல. அவங்களும் அப்படியே குளிச்சுட்டு வர இந்த நபரும் அந்த வாணிய ரொம்ப குறுகுறுன்னு பாக்குறாரு. வாணி கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. அண்ணன் வீட்டுல இல்ல, இங்க இருந்து போக வந்தா சொல்லி அனுப்புறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்ல அங்கதான் இந்த சுந்தர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம எதனா பண்ணியாச்சு இந்த வாணிய திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு வேலையில இங்க இந்த ஆர்மிக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே தன்னுடைய ஊருக்கு திரும்ப அப்படி வந்து தான் மனைவி மல்லிகாவையும் பாக்குறாங்க. ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு பிரசவம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இது மல்லிகாக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குங்க. எப்பவுமே ராத்திரியில மட்டும் டிவி பார்க்க வர வாணி திடீர்னு காலையில எங்கேயோ தான் தோழியோட வெளியே போறாங்க. இத பாக்குற ஹீரோடைய ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த தகவலை சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வாணி பின்னாடியே ஓடுறாரு. அப்படி
அப்படி அவங்க ஒரு ஆத்தங்கரையோரம் நின்றுட்டு இருக்க நம்ம ஹரியும் அந்த இடத்துக்கு வராரு. வாணியோட தோழியும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹரி உன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கான், அவங்க கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், என்னன்னு பேசுறியான்ற மாதிரி கேட்க அது எனக்கும் தெரியும் தான், 15 வருஷமா பின்னாடி சுத்துறான், அது கூடயா தெரியாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் திரும்பி பார்த்துட்டு இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட ஹீரோக்கும் அங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம என்ன வாணி காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்ட போல இருக்கு, ரொம்ப வேற மாதிரி மாறிட்ட, முன்னாடி சின்ன பொண்ணு மாதிரி இருந்த, என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க வாணிக்கும் சின்னதா ஒரு வெக்கம் வருதுங்க. அப்பதான் தொலைவுல தன்னுடைய அண்ணன் அங்க பைக்ல வரதையும் வாணி பாக்குறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு போட்லயும் நம்ம ஹீரோ வாணி அவங்க நண்பர்கள் எல்லாரும் போய் ஒளிஞ்சிக்க அங்க நம்ம ஹீரோ பக்கத்திலேயே வாணி படுத்துட்டு இருக்காங்க. அது ஹீரோக்குமே ஒரு மாதிரி ஆகுதுங்க. முக்கியமா வாணியோட கைய வேற இப்போ ஹீரோ பிடிச்சுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஏதோ ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அப்படியே மெல்ல வாணியவே பார்த்துட்டு இருக்காரு. தான் கால்களால மெல்ல வாணியோட கால்களையும் அவர் உரசுறாரு. ஒரு கடத்துல அவங்க அண்ணன் போயிடுறாருங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க, டே தம்பி பைக்கு போய் 1 மணி நேரம் ஆச்சு, கொஞ்சம் போட்ல இருந்து எழுந்துக்கிறீங்களான்னு சொல்லி இப்ப அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் 2 பேர் மேலேயும் எடுத்து அடிச்சுக்கிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா விளையாடுறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாணியோடையும் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிச்சிடுறாருல. அதுக்கப்புறம் அந்த டிவி பாக்குறதுக்கு அந்த சுந்தர் வீட்டுக்கு வரப்போ வாணியோட பேசுறது, அவங்களோட ஜாலியா பழகிறது, இது எல்லாமே நடக்குதுங்க. இதெல்லாம் ஒரு கடத்துல அங்க இருக்கிற இந்த சுந்தரும் பாக்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி பொறாம வந்துருது. யார் அந்த பசங்க நம்ம பண்ணையாரோட தங்கச்சிக்கிட்டயே ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் இப்படி இருக்க கூடாது, அது இல்லாம இவனுங்க வேற கீழ்த்தெரு பசங்களாச்சு, இவனுங்க எப்படி நம்மளுக்கு சரிசமமா இருக்கலான்ற மாதிரிலாம் இந்த சுந்தர் யோசிக்கிறாரு. ஏன்னா சுந்தர் சாதி பாப்பார்ல. ஒரு நாள் நம்ம ஹீரோவுமே அப்படியே தான் அப்பாக்கு சாப்பாடு கொடுக்க நடந்து போயிட்டு இருக்க, அப்போ வழியில இந்த பண்ணையார பாக்குறாரு. பண்ணையார் ரொம்ப நல்லவர் தானே, அண்ணோட பைக்லயே நம்ம ஹீரோவை ஏத்திக்கிட்டு அப்படியே அவங்க அப்பா இருக்கிற இடத்துலயும் இறக்கி விடுறாரு. இதையும் அந்த இடத்துல இருக்கிற அந்த சுந்தர் கவனிக்கிறாரு. ஓஹோ இவனுங்களா ஒன்னா இருக்கானுங்களா, ஏத்துக்க முடியலடா, இது என்னால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்க, ஒரு நாள் இந்த சுந்தருக்கு சொந்தமான ஒரு கிணத்துல வந்து நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குளிச்சிட்டு இருக்காருங்க. அப்படி குளிச்சிட்டு வெளியே வரப்போ சுந்தர் ஆல்ரெடி இவனுங்க மேல வெறியில இருப்பான்ல. அப்படி இவங்க 3 பேரு கிட்டையும் என் பெர்மிஷன் இல்லாம எப்படா கிணத்துக்குள்ள இறங்கலாம் அப்படின்னு ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறாருங்க. இதுல இவங்க 2 கும்பலுக்கும் சண்டை வருது. நீங்க உண்மையான ஆம்பளைங்களா இருந்தா ராத்திரியில எங்க வீட்டுக்கு தானே நீங்க டிவி பார்க்க வரணும், அப்படி வராம இருங்கடா அப்படின்னு சுந்தர் சொல்ல, இப்போ ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நாங்க எதுக்குடா அவங்க வீட்டுக்கு வரோம், இதுக்கப்புறம் வரவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ சுந்தரும் அதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு அங்க இருந்து போக, இப்போ ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டோமோ, ஏன்னா வாணியை மீட் பண்ற ஒரே இடம் அதுதான், இப்போ இப்படி சொன்னதுனால வாணியவும் மீட் பண்ண முடியாம போயிடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரியும் ஒரு மாதிரி ஆகுறாரு. அவங்க ஊர்ல ஒரு சரக்கு கடை இருக்குங்க. ராத்திரினா அந்த சரக்கு கடையில போயிட்டு சரக்கு போறது உண்டு. இன்னைக்கு பார்த்தா பாண்டியோட அப்பா வர சரக்கு கடையில உட்காந்துட்டு இருக்க, பாண்டி லைட்டா ஒரு லேடிஸ் கேட்டப்பெல்லாம் போட்டுதான் அங்க போய் சரக்க வாங்கிட்டு வராரு. இப்போ சுந்தருடைய வீட்டுக்கும் அந்த ராத்திரி நம்ம ஹீரோவும் அவங்க கும்பலும் வரலைங்க. வாணி மட்டும் வராங்க. அப்படியே படம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஹரி வரலையே அப்படின்ற மாதிரி ஹரியவே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சுந்தரம் வாணிய அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்பதான்டா வாணிய சந்தோஷமா சைட் அடிக்க முடியுது அப்படின்ற மாதிரியும் நினைக்க, அந்த படம் பாதி கூட முடியலைங்க. அதுக்குள்ள வாணி தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நம்ம 2 பேரும் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இப்போ அவங்க வீட்டுக்கும் கிளம்பி போறாங்க. இந்த பசங்க சரக்க போட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அந்த ஆர்மிக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, ஊர்ல இருந்து வந்திருப்பாரு, அவரு பாக்குறாருங்க. டேய் உங்களுக்கு தாண்டா நானு மிலிட்டரி சரக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க அதை விட்டு இதை போட்டுனுக்குறீங்க, வாங்கடா வீட்டுக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஊத்தி கொடுக்க, அப்பதான் அவரு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றாரு. டேய் இதுக்கப்புறம் நீ அந்த சுந்தர வீட்டுக்கெல்லாம் போயிட்டு டிவி பார்க்க வேண்டாம், என் பொண்டாட்டிக்காக நானே வீட்டுல ஒரு டிவி வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்மிக்காரர் சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோடைய நண்பர்களுக்கு பெரிய சந்தோஷங்க. அடுத்த நாள் ஆண்டனாவெல்லாம் செட் பண்ணி இப்ப அந்த மிலிட்டரிக்காரருடைய வீட்லயே ஒரு டிவியை, இதையும் நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸை வச்சு அங்க வாணிக்கிட்டையும் தெரியப்படுத்த, வாணிக்கு ஆல்ரெடி அது தெரிஞ்ச வீடு தானே. அப்படி ஹீரோ வாணி 2 பேருமே அந்த வீட்டுல டிவி பார்க்க வந்துடுறாங்க. ஆல்ரெடி அங்க மல்லிகா காக்கும் இவங்க 2 பேர் மேலேயும் ஒரு சின்ன டவுட் இருக்கவங்க. வாணிக்கிட்டையும் வந்து என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஃப்ரெண்டு தான்க்கா, ரொம்ப தான் சந்தேகப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கேஷுவலா போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த சுந்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பயங்கர எரிச்சல் ஆகுறாருங்க. வாணி இந்த வீட்டுக்கு டிவி பார்க்க வருவான்னு சொல்லி தான் அந்த டிவியை கொண்டு வந்து வெளியவே வச்சிருப்பாரு. ஆனா இப்போ வாணியே வரதில்லைன்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. புதுசா அந்த ஆர்மிக்காரரு டிவி வாங்கினதெல்லாம் அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலைங்க. இப்போ நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. நம்ம ஹீரோ கிட்டயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, டேய் வாணி கிட்ட போயிட்டு உன் காதலை சொல்லு, இதுக்கு மேலேயும் எவ்வளவு நாள் தான் நீ ஒளிச்சு வச்சிருக்க போற, அவளுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு, இதுக்கு மேல ரிஸ்க்னு எங்களுக்கே தோணுதுடா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஹீரோவும் கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு வாணியை வந்து மீட் பண்றாரு. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி தயங்கிக்கிட்டே வந்து அந்த காதலை சொல்ல முயற்சி பண்ண, ஆனா அவரால் சொல்ல முடியலைங்க. வழக்கம் போல நம்ம டிவி பார்க்க ஈவினிங் போலான்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப
ஆனா வாணி டக்குன்னு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அவங்க மனசுல இருக்கிற அந்த காதலை சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோக்குமே ஒன்றும் புரியலைங்க. அங்கதான் இவங்க 2 பேருமே காதலர்களா மாறுறாங்க. அப்படி இவங்க காதலிக்கிற சமயத்துல அந்த ஊருக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து இவங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோடைய அப்பா அங்க சோகமா இருக்கிறதா பாக்குறாரு. என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவங்க அப்பாவோட தலையில அடிபட்டு இருக்குங்க. அப்பா என்னாச்சு பண்ற மாதிரி கேட்க அப்பதான் அவங்க அம்மாவும் பண்ணையாரு உங்க அப்பாவை அடிச்சிட்டாருடா. எது நம்ம பண்ணையாரானா ரொம்ப நல்ல மனுஷனாச்சு எதுக்கு அடிச்சாருன்னு சொல்லி ஹீரோவும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமா பண்ணையாரோட வீட்டுக்கு போறாருங்க. அப்படி அவர் அரிசி மண்டியில இருக்காரு போல. இப்ப அந்த அரிசி மண்டிக்கும் வந்து சித்தப்பா எதுக்கு எங்க அப்பாவை அடிச்சீங்க? எது சித்தப்பாவா? உன் சாதி என்ன என் சாதி என்னடா? ஏதோ உறவு முறமால சித்தப்பான்னு கூப்பிட்டு ஏன் இவ்வளவு நாள் அப்படிதானே கூப்பிட்டேன். எதுக்கு அப்பா மேல கை வச்சிங்க? உங்க அப்பா பண்ணதுக்கு அவன் மேல காலே வச்சிருக்கணும். கை வச்சேன்னு சந்தோஷப்படு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. பக்கத்துல வேற அந்த சுந்தர் இருந்து இந்த பண்ணையார ரொம்ப உசுபேத்தி விட ஹீரோவும் கோவப்பட்டு அந்த சுந்தர அடிக்க போயிறாருங்க. இதுல அந்த பண்ணையாருக்கும் கோவம் வந்து என் சாதி ஆள் மேலேயா கை வைக்கிறேன்னு சொல்லி அங்க ஹீரோவை அடிச்சிடுறாரு. என்னடா இது ஊருக்குள்ள புதுசா சாதிலாம் வந்திருக்கேன்ற மாதிரி ஹீரோவாலையும் அதை நம்ப முடியல. கொஞ்ச நேரத்துலயே அங்க வாணி வேற வர இப்ப வாணி முன்னாடியே ஹீரோவையும் அடிச்சு அங்க இருந்து அனுப்ப ஹீரோவோட குடும்பத்துல இருந்து ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போக இதையெல்லாம் வாணி ஒரு சோகத்தோட பாக்குறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்கும் போதுதான் ஹீரோ அப்பா கிட்ட வந்து அந்த ஆர்மிக்காரரும் என்ன பிரச்சனை எதுக்காக அந்த பண்ணையார் உங்களை அடிச்சாரு அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் நடந்த சம்பவத்தை பத்தி சொல்றாரு. எப்பவுமே நாங்க விவசாயம் பண்ணிட்டு அந்த அரிசி மூட்டையெல்லாம் ஒரு இடத்துல வைப்போம். அப்படி திடீர்னு அந்த இடம் தீப்பத்தி எரிஞ்சிருச்சு. நானும் தண்ணி ஊத்தி எப்படியோ அணைக்க முயற்சி பண்ணேன். அப்பதான் அந்த வழியா இந்த பண்ணையாரும் அவர் கூட இருக்கிற இந்த சுந்தரம் வந்தாங்க. இந்த சுந்தர் பண்ணையார் முன்னாடியே நான் தான் இந்த இடத்துல தீப்பத்தி விட்டேன் அப்படின்ற மாதிரி என் மேல பழிய போட்டான். இத சுந்தருடைய ஒரு ஆளை வச்சோம் நான் தான் அப்படின்ற மாதிரி பண்ணையார் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னான். சுத்தி இருக்கவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. பண்ணையாருக்கும் ஒரு கடத்துல கோவம் வந்து ஒரு மாமா மாதிரி கூடயே வச்சிருந்தா என்னுடைய இடத்தையா அழிக்க பாக்குறேன்னு சொல்லி என்ன அடிச்சு போட்டாரு. அதுவும் அடிக்கும் போது என் சாதிய சொல்லி அடிச்சாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்க. என்ன இது திடீர்னு சாதி வந்துருச்சுன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வாணியும் அவங்க அண்ணனான பண்ணையார்கிட்ட வந்து அண்ணா என்னன்னா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு நான் சாதியெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நம்ம இல்லையேனா? நம்ம கிராமத்துல இப்படி பழகலையேனா அப்படின்ற மாதிரி கேட்க இதுக்கப்புறம் எல்லாமே எப்படிதான் இதுவே நம்ம சாதியில இருக்கிற ஒரு ஆளா இருந்தா நம்மளோட மூட்டைகள் எல்லாம் அவன் கொளுத்திருப்பானா? அவன் இன்னொரு சாதியில இருக்கிறதுனால தான் அவனுக்கு எவ்வளவு திமிரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அண்ணா ரொம்ப தப்பா இருக்குண்ணா இப்படிலாம் பேசாதனா அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க மாதிரிதானே அப்படின்னு சொல்ல நீ முதல்ல வாயை மூடிட்டு போய் தூங்கு. பொண்ணுனா வீட்டில் முடங்கி உட்காந்து இருக்கணும். இப்படி பெரியவங்களெல்லாம் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோயினையும் அவரு உள்ள அனுப்புறாரு. ஹீரோவுமே அடுத்த நாள் தான் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. என்ன நம்ம ஊருக்குள்ள திடீர்னு சாதி வந்திருக்கு. இந்த சாதி எப்படி வந்தது? யாரோட சதினால வந்தது அப்படின்ற மாதிரியும் அங்க புரியாம முழிக்க இப்ப அடுத்த நாள் அந்த ஊர் திருவிழாக்காக காசு கேட்கறதுக்காக அங்க சில இஸ்லாமிய மக்களும் நம்ம ஹீரோ சாதி ஆட்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி வந்திருக்காங்க போல. ஆனா அதை பாக்குற பண்ணையாருக்கும் பயங்கர கோவம் வருது. ஆல்ரெடி என் நடத்துல இருக்கிற மூட்டைகள் எல்லாம் உங்க ஆளு கொளுத்திட்டான். இப்போ உங்களுக்கு டொனேஷன் வேற தேவையா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, வெளியே போங்கன்னு சொல்ல யோ பரணி நீயா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து அண்ணன் தம்பிகளா பழகிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா அவன் இவன்ற மாதிரி பிரிச்சு பேசுறியன்ற மாதிரி கேட்க அதுக்கப்புறம் எல்லாமே இப்படிதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கல. அதனால தான் என் மடியிலேயே ஏறி உட்கார பாக்குறீங்க. வெளியே போங்கயா அப்படின்ற மாதிரியும் சொல்ல இதையெல்லாம் அந்த வீட்டுல இருக்கிற நம்ம வாணியும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வேலையில தான் அந்த ஊருக்குள்ள ஒரு நபர் வராருங்க. இந்த நபர் யாருன்னா இந்த பண்ணையாருடைய மாமா. கொஞ்சம் அதிக பிரசங்கிதானம் எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப எதுக்கு இந்த பண்ணையார் வீட்டுக்கு வராருன்னா பண்ணையாருடைய அக்காவை தான் இவர் திருமணம் பண்ணிருப்பாரு. அப்படி அந்த அக்காவை வச்சு இவரால் வாழ முடியாது. பேசாம அந்த சொந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்லயே இருந்துடலாம், அதாவது பண்ணையார் கூடயே இருந்துடலாம்னு சொல்லி தான் இப்போ இங்க வந்திருக்காரு. என்னப்பா பரணி எப்படி இருக்க? உங்க அக்கா இங்க கூட்டுவான்னு கேட்டுனே இருந்தாப்பா, அதான் மொத்தமா கூட்டின்னு வந்துட்டேன். இதுக்கப்புறம் 2 பேரும் இங்க தான் இருக்க போறோம். அதான் நீ எவ்வளவு பெரிய அரிசி மண்டியே வச்சிருக்கிய, எங்க 2 பேருக்கு சாப்பாடு போடுறது என்ன உனக்கு அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையா பேசிக்கிட்டு இருக்க. பரணி ஆல்ரெடி கான்ல இருப்பாருல, அப்படி ஒரு கோபத்துல தான் மாமாவையே போட்டு அடிச்சு விடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கும் அவருடைய மாமா வந்திருக்காருங்க. சுகந்தி அப்படின்ற ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு முறை பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோ அம்மாவுடைய சொந்தம். இந்த பொண்ணுக்கு தான் நம்ம ஹீரோவை திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க முடிவு பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணை வீட்லயே கொஞ்ச நாள் தங்க வச்சு நம்ம ஹீரோவோட பழக வச்சு அப்படி நம்ம பையனுக்கும் பிடிச்சிருச்சுன்னா திருமணத்தை முடிச்சிடலான்ற மாதிரி பிளான் பண்றாங்க. சுகந்தியும் ரொம்ப நாளாவே நம்ம ஹீரோவை காதலிச்சிட்டு இருப்பாங்க. வாணி அவங்க வீட்டுல இருக்காங்க. வாணியுடைய ஃப்ரெண்டும் வாணியை பார்க்க வர என்னடி இப்பெல்லாம் டிவி பார்க்கவே வரதில்ல ஏன்டி அப்படின்ற மாதிரி கேட்க என் அண்ணன் இப்பெல்லாம் ஓவரா சாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டான், அதனால ஆர்மிக்காரருடைய வீட்டுக்கெல்லாம் போய் டிவி பார்க்காதுன்னு சொல்லிட்டான். போனா அந்த சுந்தர் வீட்டுக்கு மட்டும் தான் போகணும்னு சொல்லிட்டான். நான் சுந்தர் வீட்டுக்கு வரத்துக்குலாம் ரெடியா இல்ல, அதான் வீட்லயே இருக்கேன். ஆனா ரொம்பவுமே ஹரிய மிஸ் பண்றேன்டி அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோ ஒரு வருத்தத்தோட உட்காந்துட்டு இருக்கும் போதோ அவங்களோட கண்ணை வந்து ஒரு பொண்ணு மூடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது இந்த சுகந்திங்க. சின்ன வயசுல இருந்தே மாமாவோட சேர்ந்து ஜாலியா விளையாடுறது சுகந்திக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதான்
இப்ப கூட வந்து நம்ம ஹரியோட அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க மல்லிகா அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கணவரான ஆர்மிக்காரர்கிட்டயும் எனக்கு தெரிஞ்சு அந்த வாணியும் ஹரியும் காதலிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க அண்ணன் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனதுனால இந்த வாணி ரொம்பவுமே தனிமையை ஃபீல் பண்றா போல, வீட்லயே மாட்டிக்கிட்டா போலன்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுக்கு ஹரியும் வராரு. ஹரிகிட்டையும் அந்த ஆர்மிக்காரரும் மல்லிகா அக்காவும் உண்மையாலே அந்த பொண்ணை காதலிக்கிறியான்னு கேட்க அப்பதான் ஹீரோ அந்த உண்மையெல்லாம் சொல்லி ஒத்துக்கிறாருங்க. இப்ப ராத்திரி அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வாணியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாரு. வாணியோடைய வீட்டுக்குள்ளேயும் அவர் போறாரு. ரொம்ப ரகசியமா தாங்க போறாரு. இன்னொரு பக்கம் வாணி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோவை தேடி ராத்திரி தான் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்படி அந்த இடத்துல ஹீரோ தூங்கிட்டு இருக்கிற இடத்துலயும் அவங்க அந்த பெட்ஷீட்டை திறந்து பார்த்தா ஹீரோவுடைய இடத்துல அங்க இந்த சுகந்தி படுத்துட்டு இருக்க வாணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. யாராவது பெட்ஷீட்டை திறந்து பார்த்துட்டு போறதுன்னு சொல்லி இந்த சுகந்தி முடிச்சுக்கிட்டு இப்போ வாணியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வாணியோட வீட்டுக்கு போயிருப்பாரு பாத்தீங்களா, அப்படி அவரு வாணின்னு நினைச்சு ஒரு பெட்ஷீட்டை திறந்து பார்த்தா அது இந்த வாணியோடைய மாமாங்க. அவர் அந்த ராத்திரி யாரு இது பெட்ஷீட்டை திறக்கிறது, நம்ம பொண்டாட்டியா இருக்குமோ, உனக்கு இந்த நேரத்தில் தான் என் நினப்பு வரும் போல இருக்கு, சரி வா பக்கத்தில் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை கட்டி அணைச்சிக்கிறாருங்க. ராத்திரி கண்ணு தெரியாதனால ஹீரோ படாத பாடு அந்த மாமா கிட்ட படுறாரு. கொஞ்ச நேரத்தில் வேற வாணியோடைய அண்ணன் இந்த பண்ணையார் வேற அங்கே முழிச்சிக்க. இப்போ இந்த பண்ணையார் மட்டும் ஹீரோவை பார்த்துட்டு அவ்வளோதாங்க. இப்போ அந்த பண்ணையார் காலுக்கு பின்னாடியே நம்ம ஹீரோ ஒளிஞ்சி அந்த இருட்டில் எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு வராரு. வாணியை பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தத்தோட வரும்போது தான் அப்போ எதிர்க்க இந்த வாணி வராங்க. அப்படி ஒரு வழியா நம்ம ஹீரோ வாணியை பார்க்க இவங்க ரெண்டு பேருமே அங்கே சென்டிமெண்ட் ஆகி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கட்டி அணைச்சிக்கிற மாதிரி அங்க காட்டாங்க. அப்ப அந்த பக்கமா வர சுகந்தி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இதை எல்லாத்தையும் பாத்துடுறாங்க. அவங்களுக்கு பெரிய ஷாக்கா இருக்குங்க. அடுத்த நாள் காலையிலயும் தன்னுடைய அப்பா கிட்ட வந்து சுகந்தி இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், நம்ம ஊருக்கே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஊருக்கு கிளம்ப நம்ம ஹீரோவும் சுகந்தி கிட்ட வந்து என்ன பண்றது, என் மனசை நான் வாணிக்கு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல சுகந்தி எதுவும் பேசாம அங்க இருந்து போறாங்க. ஊருக்குள்ள இந்த சாதி ஏற்றத்தாழ்வுலாம் உருவானதுக்கு அப்புறம் கீழ் தெருவுக்காரங்க மேல் தெருவுக்காரங்கன்ற மாதிரி ரெண்டு பிரிவா பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. இப்ப நம்ம மல்லிகாக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் திடீர்னு அந்த பிரசவ வலி வருது போல. தான் கணவர்கிட்டயும் இந்த தகவலை சொல்ல ஆர்மிக்காரரும் எப்படின்னா மனைவிய காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் உதவி கேட்கிறாருங்க. அவர் இந்த அப்படி அந்த ஊருக்குள்ள வண்டி வச்சிருக்கிறது இந்த பண்ணையாரு அவருடைய சொந்தக்காரங்க மட்டும்தான். இப்போ அந்த வண்டியை வச்சாதான் அதுல இப்போ இந்த மல்லிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியும். ஆனா கீழ்த்தெரு ஆளுங்களுக்கெல்லாம் வண்டி கொடுக்கறது இல்லப்பா, முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் சொல்லிடுறாங்க. இவராலையும் என்ன பண்றதுன்னு புரியல. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ அவர் நண்பர்கள்லாம் அந்த இடத்துக்கு ஓடி வர இப்போ ஒரு கட்டில வச்சுக்கிட்டோம் மல்லிகாவை தூக்கிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் வேகமா போறாங்க. ஆனா போற வழியிலேயே மல்லிகா காப்பாற்ற முடியாம அவங்க அங்கேயே பிணமா மாறுறாங்க. இப்படி ஒரு விஷயத்த யாராலையுமே ஏத்துக்க முடியலைங்க. மல்லிகாக்கு இப்படி ஒரு முடிவு வந்தது இந்த சாதினாலதான். இப்படி அநியாயமா சாதி பார்த்து மல்லிகாவை போட்டு தள்ளிட்டாங்களேன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இதுல மோதல் வெடிக்குது. மேல் தெரு கீழ் தெருன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. வாணிக்குள்ளேயும் ஒரு பயம் வருதுங்க. இப்ப நடக்கிற இந்த கலவரத்துல நம்ம காதலிக்கிறோன்ற விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு பெரிய கலவரமா வெடிக்கும் அப்படின்ற மாதிரியும் நடுங்கி போறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவை பார்த்தோம், ஹரி பேசாம நம்ம ரெண்டு பேருமே இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்க, அப்படிலாம் வர முடியாது, என் அப்பா அம்மா எல்லாம் இங்க தானே இருக்காங்க, நம்ம இந்த ஊர்லயே இருந்து உன் அண்ணன் கிட்ட முழு சம்மதத்தை வாங்கி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து சாதி மதம் பார்க்காம ஒன்னா சேர்ந்து வாழ்வோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது அங்க கை கோத்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினுடைய சாதி ஆளான அந்த சுந்தர் பாத்துறாங்க. சுந்தருக்கோ பயங்கர கோவம் வருது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்க போக, ஆனா அதுக்குள்ள ஹீரோவுடைய அப்பா வந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாருங்க. இப்ப இந்த தகவலை ஓடோடி வந்து இந்த பண்ணையார்கிட்டையும் சொல்றாரு. பண்ணையாருக்கும் அப்படி ஒரு கோவம், என்னடா சொல்ற, அந்த கீழ்த்தெருல இருக்கிறவனா ஏன் தங்கச்சிய காதலிக்கிறான்னு சொல்லி வேக வேகமா தான் வீட்டுக்கு வராரு. ஏ வாணி வெளியே வா அப்படின்ற மாதிரியும் கத்த. அப்பதான் வாணியும் வெளியே வந்து நீ என்ன கேட்க போறன்னு தெரியும், ஆமா நான் அவனை காதலிக்கிறேன் தான், அவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரியும் சொல்ல, நீ என்னை என்ன பண்ணாலும் இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து மாற மாட்டேன்ற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் பயங்கரமா அடிக்கிறாரு. ஏண்டா ஆல்ரெடி ஊருக்குள்ள சாதி கலவரம் போயிட்டு இருக்கு, நீ என்னன்னா அந்த வாணி பொண்ணையே போயிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, இது மட்டும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க அண்ணன் சும்மா விடுவானா, ஏன்டா தேவையில்லாத பிரச்சனை, இருக்கிற வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்டா, உன்னை படிக்க வச்சதே நீ முன்னேறணும்னு சொல்லிதான்டா, கொஞ்சம் யோசிடா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துல வாணியோட அண்ணன்
இந்த பண்ணையார் வந்து ஹீரோவை போட்டு பொலன்னு பொலகறாருங்க. கையில வேற ஒரு கோடாரி வச்சிருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாரும் பயந்துடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த ஆர்மிக்காரர் வராரு. நிறுத்துடா, ஏன்டா இவனை போட்டு அடிச்சுட்டு இருக்க? இப்ப என்ன, உன் தங்கச்சி பின்னாடி அவன் சுத்தக்கூடாது, இதுக்கப்புறம் அவன் சுத்த மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பை ஏத்துக்கிறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரே சொந்தமா தானே பழகிட்டு இருந்தோம், அந்த எண்ணம் உனக்குள்ள இருக்குல்ல, அந்த மரியாதையாச்சும் காப்பாத்து, தயவு செஞ்சு கிளம்பு, இவங்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி அங்க அந்த பண்ணையார கிளம்ப வச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோ கிட்டயும் வந்து ஒரு பிளான போடுறாரு. அப்படி அந்த ராத்திரி நம்ம ஹீரோ வாணி ரெண்டு பேரையுமே இந்த ஆர்மிக்காரர் தான் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஹீரோவையும் அங்க கன்வின்ஸ் பண்றாரு, இதுக்கு மேல நீங்க இந்த ஊருக்குள்ளேயே இருந்தா சேர்ந்து வாழ முடியாது, கண்டிப்பா இந்த வாணியா அவங்க அண்ணன் வேற எதனா ஒரு பையனுக்கு தான் கட்டி வைப்பான், அதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவால முதல்ல அதை அக்செப்ட் பண்ண முடியலனாலும் வாணியோட சேர்ந்து வாழணும்னா வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்ணி இப்ப ஒரு சர்டிபிகேட் துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாணியோட அந்த ஊரை விட்டு ஓடலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த ஊரை விட்டும் கிளம்புறாருங்க. அப்படி நம்ம ஹீரோவை வாணியையும் அந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு போறது அவங்களுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சைக்கிள்ல தான் கூட்டிட்டு போறாங்க. ஊர்ல இருந்து அந்த ஆத்த கிராஸ் பண்ணி போனா அங்க ஒரு ட்ரெயின் வருமா, அந்த ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அந்த வழியா இருக்கிற சுந்தர் பாத்துடுறாங்க. அவனுக்கோ பயங்கர கோவம் வருது. அட பாவீங்களா, வாணியவா கூட்டு போறீங்கன்னு சொல்லி சுந்தரும் அவங்களுடைய ஆட்களோ இவங்க 4 பேரையும் பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. அப்படி அந்த ஆத்த கடக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோவுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரையுமே இந்த சுந்தர் பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் அந்த ஆத்த ஒரு வழியா கிராஸ் பண்ணி அங்க இருந்து ஓட இப்ப இவங்களை பிடிச்சிருப்பான் பாத்தீங்களா, அவங்கள நேரா இந்த பண்ணையார்கிட்டயும் கூட்டிட்டு வரான். பண்ணையாரும் இவங்க எல்லாரையும் அடிச்சு முக்கியமா அதுல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பாண்டி இருப்பான் பாத்தீங்களா, அவனோட கதையையும் முடிச்சிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல ஏறி தான் தப்பிக்க போறாங்கன்னு தெரியுதுங்க. இப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி இவங்க எல்லாம் ஓடுறாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க வந்து ட்ரெயின் போயிடுது. ஆனாலுமே அடுத்த நாள் ஊருக்காரங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 2 பிணங்கள் இருந்ததுன்னு சொல்லி ஒரு 2 பிணங்களை தூக்கிக்கிட்டு உள்ள வராங்க. அந்த ரெண்டுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருதுங்க. ஊருக்கு மத்தியில் அந்த பிணத்தை வச்சுட்டு எல்லாரும் சுற்றி உக்காந்து கதறி அழுகிறாங்க. முக்கியமாக ஹீரோவுடைய அப்பாலாம் அங்கே உடஞ்சி போயிடுறாருங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இதுக்கு தானே நான் படித்து சொன்னேன், ஒழுங்காம அப்பயே வேலை பார்க்க இந்த ஊரை விட்டு போயிருந்தானா நல்லா இருந்திருப்பானேன்ற மாதிரி நினைக்க இப்போ அங்கே வாணியோடைய அண்ணனான பண்ணையாரும் வராரு. நம்ம இதை பண்ணவே இல்லையே, ஐயோ என் தங்கச்சியே என்னை விட்டு போயிட்டாலேன்ற மாதிரி அவருக்கும் ஒரு யோசனை. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் எப்படி யாரு பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் கேள்வி எழும்போது தான் அங்கே அந்த ஆர்மிக்காரர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு ஒரு நபரை கூட்டிட்டு வராருங்க. அந்த நபரை போட்டு அடிச்சு விசாரிக்கும் போதுதான் இது ஒரு மிகப்பெரிய சதி அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. இந்த சதிக்கு பின்னாடி அந்த சுந்தர் தான் இருக்கான்ற மாதிரியும் புரியுது. முன்ன சொல்லிருப்போம் பாத்தீங்களா, இந்த சுந்தருக்கு இந்த ஊர் மக்கள் சாதி மதத்தோட சேர்ந்து பழகிறதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி இவங்க எப்படின்னா இந்த சாதியையும் மதத்தையும் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பான். முக்கியமா வாணி மேல வேற அவன் ஆசைப்பட்டு இருக்கிறதுனால எங்க இந்த வாணியை நம்ம ஹீரோ கரெக்ட் பண்ண போறான்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா வேலை பார்க்குற அந்த அரிசி மண்டியில இருக்கிற அந்த மூட்டைகள் எல்லாம் இந்த சுந்தர் தாங்க கொளுத்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ஆளை வச்சு இந்த பண்ணையார்கிட்ட ஹீரோ அப்பா தான் இப்படி பண்ணாருன்ற மாதிரியும் உருவாக்கி நீ வேற சாதிக்காரன் அதனால தான் அவர் இப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரியும் சாதி நெருப்பை பத்த வச்சிருப்பான். ஊருக்குள்ள சின்ன சின்ன சாதி சண்டை வந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுந்தரா தான் இருக்கும். அப்படி ஊர்ல இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இந்த சாதி நெருப்பை பத்த வச்சுட்டு இப்போ அதே சாதியினால எவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கிற வைக்கிற அளவுக்கு அவன் வழி பண்ணிருப்பான். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த சுந்தரை வெளுன்னு வெளுத்து ஜெயில பிடிச்சு போடுறாங்க. அந்த பண்ணையாரும் இப்ப திருந்துறாரு. ஊருக்காரங்க இதுக்கப்புறம் யாருமே சாதி பார்க்க கூடாதுன்னு சொல்லி சாதியையும் மதத்தையும் ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி நினைக்கிறாங்க. இந்த கதையை அந்த டீ கடைக்காரரும் அங்க கலெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்க கலெக்டரும் ஷாக் ஆகுறாரு. அப்பதான் தன்னுடைய கார்ல வந்து ஒரு 2 பேரை கீழே இறங்க சொல்ல அந்த 2 பேரு யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தாங்க. அவங்க இப்போ படிச்சு ஒரு நல்ல வேலை பார்த்து டாக்டராவே மாறி இருக்காங்க போல. அப்படி டாக்டரா ஆகிதான் அவங்க ஊருக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த பிணமா கிடைச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவங்க அந்த ரயில் பிடிக்க போகும்போதோ அங்க ரயில்ல அடிபட்டு 2 பேரு கீழே சரிஞ்சிருப்பாங்க. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கோங்க. அப்படி அந்த 2 பிணங்களை தங்களுடைய பிணங்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்கு மத்தியில தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு இவங்க தான் கொண்டு போய் அப்படி ஒரு மெசேஜை சேர்த்திருப்பாங்க. அது மூலியமா இவங்க இப்ப சிட்டிக்கு போயிட்டு நல்லா படிச்சு முன்னேறி தான் ஊருக்கு திரும்ப. ஆனா சோகம் என்னன்னா ஹீரோடைய அப்பா அங்க மனதளவுல பாதிக்கப்பட்டு ஒரு கோயில்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு போல. இப்போ நம்ம ஹீரோ தான் அப்பாவையும் பார்த்து இப்ப அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சாதியெல்லாம் விட்டுட்டு ஒன்னாதான் பழகுறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டு இப்போ ஊருக்காரங்க மத்தியில இவங்களும் ஒன்னாகி அதாவது சாதி மதம்லாம் பார்க்காம காதலிச்சா இந்த அளவுக்கு முன்னேற முடியும் அப்படின்றத உணர்த்துற விதமா இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஸோ நீங்க இந்த படத்தை எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாய்ப்பு இருந்தா ஓடிடியில் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.